இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். வாண்டடா வந்து ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கறேன். நானும் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். ஓகே, பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. ஓ, அந்த கேஸ் அவன் போய் ஓட் பாட்டின்னு அவங்களே கேட்காம பெர்மிஷன் வாங்காம போயிருந்தாங்களே, அதெல்லாம் தெரியுமா தெரியாதானே தெரியல உங்களுக்கு. மேல பண்ணணும் பண்ணிட்டு கிடக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நடிகை ஜூலி என்கிற மரியா ஜூலியானா. தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் தாயுமானவர். செவிலியரான இவர் கிட்னி தேவைப்பட்ட நபர் ஒருவரை பெசன்ட் நகருக்கு அழைத்து 15 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க அவர்தான் பேசிருக்காரா? இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு காலையில சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலுங்க. ஓகே, பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. நான் 2 வாட்டி கமிஷன் ஆபீஸ் வாசப்படி ஏறி 2 வாட்டி கேஸ் கொடுத்துருக்கேன். முதல் கேஸ் வந்து கிரிமினல் டிஃபர்மேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோன்னு ரிப்ளை அனுப்பிச்சிட்டாங்க. இதற்கு மே 18ஆம் தேதி பதில் வந்ததாகவும் இது கிரிமினல் பிரிவில் வராது சிவில் பிரிவில் வரும் என கூறி வழக்கை எடுக்கவில்லை என மீண்டும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து இப்ப வரைக்கும் கூப்பிடல, விசாரிக்கல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. தேர்தலுக்கு முன்பு தாவேக்காவை விமர்சனம் செய்தும் திமுகவை ஆதரித்தும் நின்றேன். அதற்கு அப்போது போலீசார் பேசி அனுப்பி வைத்துவிட்டு இப்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அனில் போட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்ல போர்டு புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். ஓட் ஃபார் டிஎம்கே இன்னொரு சைடு போர்டு புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டுருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 4 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லிருக்காங்க. விசாரணைக்கு போக போறேன். என்ன பண்ண போறாரோ அப்படி அஞ்சனாரி குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா. எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னா ஏன் என் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று கடற்கரை காமராஜர் சாலையில் தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக தாவேக்காவை இழிவுபடுத்தியும் பதாகைகளோடு போராட்டம் செய்துள்ளார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து டிடிகேக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்க எப்படி மாத்தி பேசுறாங்க, புதுசா ஒரு கேஸா போட்டு அனுப்புவாங்க. இதன் காரணமாக இவங்க 4 பேர் மீது அனுமதியின்றி பிரச்சாரம் செய்தல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் தற்போது அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வந்துள்ளது. ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆனது போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, தோ வந்துட்டேன். ஓகேமா. உண்மை தெரிஞ்சு விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்ட வேண்டியது. கன்ஃபெஷன் ரூம்ல என்ன பண்ற? கூட்டு கீட்டு எல்லாமே பண்ணிட்டேன். சும்மா செஞ்சுட்டாலும் என்ன இது? இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிடும். செகண்ட் யோசி. எனக்கே 5 செகண்டா? ஒழுங்கா கமெண்ட் போங்க. ஆமா, பெரிய டீச்சர் இவ போய் வேலை பார்த்து. அப்பலாம் என்ன பிராண்ட் இது? வாங்கவே கூடாது. எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? தூள் அப்பளம். இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தது இல்லையே. எப்ப நடந்தது தெரியலையே.
இது பிக் பாஸ் ஷோல ஆடி இருக்காங்களா? படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஸ்டாலின் சொல்றாங்களா? யாராலையும் அழிக்க முடியாது. அவர்தான் மறப்பாரு அடிக்க. படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி ட்ரோல் கேட்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் கேட்கப்பட்டது நான் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மறந்துருச்சு. செல்லு இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். இது என்ன இது? அரே நீ அப்பா மாமனன் கடை நல்ல படம் நல்லா எடுத்திருக்காங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு அலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் தாலுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையில ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 10 மணி 11 மணி அதுல டெய்லி அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் பாருங்க. அப்படி அதெல்லாம் எடுத்து போடுங்க, அப்பதான் தெரியும் எப்போ வராங்க எழுதுறாங்க. துறை இருக்கிற போது அந்த துறை டிமாண்ட் வரபோது முதலமைச்சர் முன்மொழிந்தார், அப்ப வரல கேட்ட உடம்பு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. இன்னைக்கு முதல்வர் 10 மணிக்கு உள்ள வந்துடுறாரு சட்டசபைக்குள்ள. இது செக்ரட்டரியேட்டுக்கு 10 மணி அடிச்சா ஒரு கார் உள்ள வந்துருது. எல்லாருக்கும் பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அடிச்சு புரண்டி போகணும். பெரிய ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி எனக்கு செக்ரட்டரியேட் இருக்கு, ஒர்க் பண்றாங்க எல்லாரும். அது காரணம் என்ன? தலை கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். நான் இப்படிதான் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மனநிலையை மாத்திக்குவாங்க. இல்ல நீங்க பார்த்து சொல்லுங்க, அது எப்படி பண்ணிடலாமா, அது எப்படின்னா 10 தப்பான யோசனை சொல்லுவாங்க. ரொம்ப அயோக்கியத்தனமான பேசுறீங்க. நான் அந்த கட்சியில ஏன்டா இவ்வளவு காலம் 2 கட்சியில இருந்துட்டு நான் வேதனைப்படுறேன். என்னடா ஒரு மனுஷன் வாயை திறக்காத இருக்கிறானா அதாங்க கரெக்ட். விஜய் வாயை திறந்தா அவனுக்கு ஒண்ணு அவர் வாயை திறக்காத 2 பேரும் குறை சொல்றீங்க. இவன் சேர்த்து அவங்க ஆட்சியில சாவலியா? ஒரே நேரத்தை சாராயம் குடிச்சா எவ்வளவு பேர் சேர்த்தா 30 பேர் 40 பேர். அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? உங்க கட்சிக்காரன் நீங்க எல்லாம் கம்முன்னு இருந்துட்டீங்க. இவர் அப்படியா பண்றாரு. அவன் கட்சிக்கார வேலூர்ல ஒரு தப்பு பண்ணாங்க, ஒன்றிய செயலாளரே தூக்கிறார். அதிரடியான நடவடிக்கை இருக்கிறார். போலீஸ் எல்லாம் இதுக்கு முன்ன அலாட்டா இருக்க முடியல. ஒரு வட்ட செயலாளர் எம்எல்ஏ மாதிரி மிரட்டுவாங்க. திடீர்னு ஓவர் நைட் அவங்க எல்லாம் உத்தமர்கள் ஆகிவிட்ட மாதிரியும் 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட ஆகாத ஆட்சி தான் எல்லா தவறுக்கும் காரணம் என்பது போலவும் அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் மக்களை மடையர்களாக நினைக்கிறார்கள். மக்களை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் மக்கள் எதை எல்லாம் அவர்கள் மனதிலே வைத்து நிராகரித்தார்களோ அந்த தவறுகள் செய்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மாறிக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் ஏதோ அவர்களுடைய சொத்து மேல பதித்து கொண்டு விட்டார்கள், நடுத்தெருவிலே நிற்க வைத்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு மனப்பான்மை வைத்துக் கொண்டு இருப்பது ஜனநாயகத்திற்கு அழகு அல்ல. டைம் கொடுத்தாலும் ஆட்சியில இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு விஷயங்கள் வரும்போது அது சுட்டி காட்டி தான் அவங்க எதிர்க்கட்சியா. இல்ல எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யாரு? டைம் நாம பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். ஆமா, பாக்கணும், பொறுத்து பார்க்கணும். அவர் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ இல்லையே. பொதுமக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு. ஒரு குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவரு ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்ன அந்த குழந்தை சாகசம் பண்ணலீங்க, ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலீங்க, ஒருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலீங்க. அது எப்படி கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் பாக்கணும். நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஜூலி அது வந்து ஏற்கனவே அவங்க பண்ண தப்புக்கு தான் அந்த கேஸ் அப்பவே போட்டாங்க. அதை இன்னும் அதை இது பண்ணாம எலெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி அதை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ உடனே அவங்க எப்படி உள்டாவா மாட்டுறாங்க. அதாவது நான் வந்து கேஸ் கொடுக்க போனேன், எனக்கு என் மேலே அதுக்காக டிவிக்கு மேலே கேஸ் கொடுக்கறதுனால என் மேலே வாண்டடாக ஒரு கேஸ் போட்டுட்டாங்க, அதாவது புதுசாக ஒரு கேஸ் போட்டாங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளாவா இருக்காங்க. இவங்க பண்ணது அது பெர்மிஷனே வாங்காமல் இவங்களே ஏதோ பண்ணிட்டு அதுக்கு கேஸ் போட்டாங்க. அதுக்கு இவங்க ஏதோ இது பண்ண போய் தான் மற்றவங்களாம் பார்த்துருங்க, இவங்களுக்கு எதிராக இது பேசிட்டா அப்படி பார்த்தாங்கன்னா நிறைய பேர் கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டூ மச்சா, அதாவது ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி பேசினா தான் இருக்கு. அதுக்குன்னு ஒரு அதாவது என்னதான் மற்றவங்கள இது பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குயா. ஒன்றும் இல்லை, இப்போ போன 5 வருஷம் ஆச்சுலாம் யாராவது இப்படி விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் யாராவது இப்படி விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா? அப்படி பண்ணியிருந்தா அவங்களாம் என்ன நிலைமையில போனாங்கன்னு எல்லாருமே பார்த்தோம். எல்லாருமே குண்டா சத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு போன வாட்டிலாம். இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம்
இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இவங்க ரொம்ப பில்டப் பண்ணி ரொம்ப மோசமா மொத்தம், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பயங்கர எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரியும் இந்த இப்பதான் கஷ்டப்படுற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க கஷ்டப்படுறதுனால ஆமா சொல்றாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் பயங்கர இதா. கஷ்டமா இருக்கு போல. அது அது அதான் சொல்றேன்ல, இவங்க வாய் சும்மா இல்லைன்னா இவங்க திரும்பி ஏதாவது மாட்ட போறாங்க. இவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை அவங்க வாயில இருந்தே மாட்டிக்க போறாங்க. அவங்க வாய் தான் அவங்களுக்கு ஆமா அது இப்போ அதான் சொல்றேன்ல, இன்னும் அதை எடுக்கல. அதை எடுத்தாங்கன்னா தெரியும் அந்த கேஸ் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு அப்போ தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.